நல்ல சகுனம். அமோகமா இருக்க போகுது. என்னடி உளர்ற? உளரலம்மா, உண்மையைத்தான் சொல்றேன். பிரீத்தி ஹாஸ்பிட்டலுக்கு போய் செத்து பொழைச்சி உயிரோட திரும்ப வந்திருக்கா. அவ வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போது கரண்ட் கட்டானா அதுக்கு என்ன அர்த்தம்? அவ இந்த வீட்டுக்கு வர நேரம் சரியில்லைன்னு தானே அர்த்தம். அதுவும் அவ காலடி எடுத்து வைக்கும் போது கரெக்டா கரண்ட் கட் ஆகுது. ஏய், ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? பிரீத்தி இன்னும் வீட்டுக்குள்ளேயே வரலையே, அதுக்குள்ள அபசகுணம் அது இதுன்னு என்ன உளர்ற? மா, நான் வேணும்னு சொல்லலமா. இருந்தாலும் அவ வரும்போது தானே இப்படி எல்லாம் நடக்குது. பிரீத்திக்கு இப்படி ஒரு கெட்ட பேரா? கரண்ட்டுக்கு என்னாச்சு? ஃபியூஸ் ஏதாவது போயிடுச்சா? போய் பார்ப்போம். இதெல்லாம் ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. தபர், அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நீ கொஞ்சம் பேசாம இரு. என் மனசுல அப்படி பட்டுச்சு, சொன்னேன். இதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. அப்படியே தடங்கள் ஏதாவது இருந்தாலும் வாசல்ல இருக்கிற சாமிக்கு விளக்கேத்திட்டு உள்ள வந்தா எல்லாம் சரியாயிடும். என்ன பண்ணாலும் அபசகுனம் அபசகுனம் தான். ஐயே, அவ கிடக்குற. நீ வாமா, வா, வந்து நீ விளக்கேத்து வா. பிரீத்தி, விளக்கேத்து. இங்க இருந்த ஃபியூஸ் கேரியரை யார் எடுத்திருப்பா? பிள்ளையாரப்பா, வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போது அபசகுணங்கிற பேச்சோட நான் உள்ள போக விரும்பல. நீதான் எப்படியாவது நான் வீட்டுக்குள்ள போறதுக்குள்ள கரண்ட் வர வைக்கணும். நீ என்னதான் வேண்டுனாலும் கரண்ட் வராது பிரீத்தி. பிரீத்தி, வா போல.
பிரீத்தி கால் வச்ச நேரம் போன கரண்ட் வந்துருச்சு. வா. ம். ஏதாவது சாப்பிடுறியா? இல்லம்மா, எனக்கு எதுவும் வேணாம். இத பார், உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு. இனிமே இந்த வீடு உன் வீடுதான், சரியா? கல்பனா, அத்தை, பிரீத்தி இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து குணமாயி வந்திருக்கா. அவளுக்கு சரியாகிற வரைக்கும் நீதான் அவ கூட இருந்து பாத்துக்கணும். ம்? ம், சரிங்க அத்தை. நான் கூடவே இருந்து பிரீத்திய பத்திரமா பாத்துக்கிறேன். ஆ. அக்கா, நான் உங்க கூட பேச மாட்டேன். ஏன் ஏன் யாழினி? ஆமா, நீங்க பாட்டுக்கு எதுவும் சொல்லாம எங்க கிளம்பி போயிட்டீங்க. அதனால ஸ்கூல்ல நடந்த டான்ஸ் காம்படிஷன்ல நான் செகண்ட் பிரைஸ் தான் வாங்கினேன். ஆமாம்மா, எப்ப பார்த்தாலும் உன்னை காணோம் காணோன்னு தேடிக்கிட்டே இருந்துச்சு. விடு யாழினி, பிரைஸ் வாங்குறது முக்கியம் இல்ல, கலந்துக்கிறது தான் முக்கியம். எனக்கு அது முக்கியம் இல்லக்கா. ஆமா, நீங்க எங்க போனீங்க? அதே தான் நானும் கேட்டுட்டு இருக்கேன். ஆனா யாருமே பதில் சொல்ற மாதிரியே இல்லையே. ஆமா பிரீத்தி, இப்பவாவது சொல்லு, நீ எங்க போன? அதுவும் அம்மா கிட்ட நான் லவ் பண்ணலன்னு சத்தியம் பண்ண அடுத்த நாள்ல இருந்தே நீ காணோம். அப்போ நாங்க எல்லாரும் என்ன நினைப்போம்? அம்மா கிட்ட நீ பொய் சத்தியம் பண்ணதுனாலதான் வீட்டை விட்டே ஓடி போயிட்டு இருந்தேன்னு நினைப்போம். நான் கூட எல்லார்கிட்டயும் நீ விக்ரம லவ் பண்ண, ஆனா அம்மா கிட்ட பொய் சத்தியம் பண்ணதுனால மனசுடைஞ்சு போய் நீ வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன்னு சொன்ன. அதுக்கு எல்லாரும் என்ன திட்டினதுதான் மிச்சம். இப்ப நீ சொல்லு, எதுக்கு வீட்டை விட்டு போன? அத நீ சொல்லிட்டா இந்த வீட்ல உன் மேல யாருக்காவது சந்தேகம் இருந்தா கூட அது போயிடும்ல. நான் உன்னோட நல்லதுக்காக தான் கேக்குறேன். மறைக்காம உண்மையை சொல்லு. எதுக்கு வீட்டை விட்டு போன? எங்க போன? என்ன பிரீத்தி, அப்போ நான் நினைச்ச மாதிரியே நீ பொய் சத்தியம் பண்ணதுனாலதான் இந்த வீட்டை விட்டு போனியா? சந்திரிகா, கொஞ்சம் நிறுத்துறியா? நீ முதல்ல பிரீத்தி வீட்டை விட்டு போன உடனே பிரீத்தியும் விக்ரமும் லவ் பண்றாங்கன்னு சொன்னேன். அப்போ நான் எதுவுமே சொல்லல. அப்புறம் பிரீத்தியோட சித்தியும் அதையே தான் சொன்னாங்க. அப்பவும் நான் எதுவும் பேசல. இப்ப நீ திரும்பவும் அதே கேள்விய கேக்குற. ஏண்டி,
உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கே, நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கெல்லாம் தீர்வு பிரீத்தி தான் சொல்லணும். அதுக்கான பதில அவ எப்பவோ சொல்லிட்டான். அப்பவும் நீ நம்பல. இப்போ அதுக்கான பதில நான் சொல்றேன். இத பார், விக்ரம்க்கு நடக்க போற கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்குறதுல இருந்து மத்த எல்லா வேலையும் பிரீத்தி தான் முன்னாடி நின்னு நடத்தி வைப்பா. ஏண்டி, அப்ப நீ நம்புவல்ல? நீ இவ்வளவு சொல்லியும் பிரீத்தி விக்ரம் கிட்ட நான் எதையுமே கேட்காம இருக்கேன்னா எனக்கு அவங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. எந்த தப்பான காரியமும் அவங்க பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு நான் அவங்கள நம்புறேன். கூடிய சீக்கிரம் என் பேரன் விக்ரமுக்கு கல்யாணம் நடக்கும். அத இந்த பொண்ணு பிரீத்தி தான் முன்னாடி நின்னு நடத்தி வைப்பா. போதுமா? இது போதுமா? இனிமே அவங்கள சேர்த்து வச்சு தப்பா பேசுற வேலையை வச்சுக்காத. பிரீத்தியும் என்னோட பேத்தி மாதிரி தான். அவ பண்ணாத பழிய அவ மேல போடுறது எனக்கு பிடிக்கல. இத இப்போ இத்தோட நிறுத்திக்கோ, புரியுதா? வாழ்த்துக்கள் பிரீத்தி. எத்தனை பேருக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கும்? என்ன விக்ரம்? ஒன்றும் இல்லை ஆண்டி. பிரீத்தி, எங்க ஆளைய காணோம்? நாகு, பிரீத்தி எங்க? பிரீத்தி மேல மொட்டை மாடியில இருந்தாங்க. அங்க என்ன பண்றா? தெரியலையே. சரி, நான் பாத்துக்கிறேன். ட்ரெஸ் எடுத்துட்டு போறீங்களா அவளுக்கு? பிரீத்தி, இந்த டைம்ல எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல. ஏன் போய் சொல்ற? ஆமா விக்ரம், அன்னைக்கு நீ சொன்ன நட்சத்திரத்தை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன்.
ஆனா அது ரெண்டும் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் எனக்கு இப்ப தோணுது. என்ன பிரீத்தி இப்படி சொல்ற? அது கண்டிப்பா சேரும். நான் அதை சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன் பிரீத்தி. இவ்வளவு நாளா ரொம்ப தூரத்துல இருந்துச்சு. ஆனா நீ வந்த உடனே அது கிட்ட வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல அது ஒண்ணு சேர்ந்துடும். அது ஒண்ணு சேரும்னு இன்னுமா நீ நம்பிட்டு இருக்க விக்ரம்? எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. எனக்கு இருக்கு பிரீத்தி. நீ கண்டிப்பா பாட்டி மனசை மாத்துவ. பாட்டி சம்மதத்தோட நம்ம ஒண்ணு சேருவோம். இல்ல விக்ரம், நீ நினைக்கிற எதுவும் நடக்காது. என்ன பிரீத்தி ஒரு மாதிரி பேசுற? உன் பேச்சுல ஏதோ சேஞ்ச் தெரியுதே. ஆமா விக்ரம், எல்லாம் சேஞ்சா தான் இருக்கும். முன்னாடி இருந்த பிரீத்தி வேற, இப்ப இருக்கிற பிரீத்தி வேற. ஓ அதான் சொல்றியா? ஆமாமா, முன்ன இருந்த பிரீத்தி என்னோட லவ்வர். ஆனா இப்ப இருக்கிற பிரீத்தி என்னோட பொண்டாட்டி. என்ன விக்ரம் உளர்ற? நான் உளரல பிரீத்தி. அக்னி சாட்சியா நான் உன் நெத்தில குங்குமம் வச்சப்பவே நீதான் என் மனைவி நான் முடிவு பண்ணிட்டேன். அக்னியை சுத்தி வந்த அந்த நிமிஷத்துல இருந்தே நீ என் பொண்டாட்டி தான். அம்மா ம், பால் எடுத்துட்டு வந்திருக்கம்மா. வச்சுட்டு போ. விக்ரம் கொடுத்தியாமா? இல்லம்மா. ஏன்? அம்மா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. விக்ரம் ஐயாவும் பிரீத்தியும் மாடியில ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காங்கம்மா. இன்னும் அவங்க கீழே வரவே இல்லை. நீ போ. ஆ. அம்மா அம்மா கொஞ்சம் இருங்க. அம்மா விக்ரம் ஐயாவும் பிரீத்தியும் மாடியில தனியா பேசிட்டு இருக்காங்க. பிரீத்திக்கு விக்ரம் ஐயா ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆனா அவங்கள நான் கையும் களவுமா மாட்டி விட்டுட்டேன். என்னடி சொல்ற? ஆமாமா, அஞ்சனாமா விக்ரம் ஐயாவை பத்தி என்கிட்ட கேட்டாங்க. நான் பிரீத்தியோட மாடியில ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டேன். சூப்பர்டி, இது போதும் அவளை இந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு. சரி வாங்க, அந்த பிரீத்தி எப்படி மாட்ட போறான்னு பாப்போம். என்ன மன்னிச்சிரு விக்ரம். பாட்டி என் மேல மட்டும் இல்ல, ஓ மேலையும் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. அத நான் கெடுக்க விரும்பல. என்ன பிரீத்தி பேசுற? பாட்டி நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க, சரி. அதுக்காக இதெல்லாம் சரியில்லை பிரீத்தி. இல்ல விக்ரம், யார் நம்மள பத்தி தப்பா சொன்னாலும் அத நம்பாம உன்னையும் என்னையும் முழுசா நம்புறாங்க. அந்த நம்பிக்கைய நான் கெடுக்க கூடாது விக்ரம். நாம கொஞ்சம் விலகி இருக்கிறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது. இங்க பாரு பிரீத்தி, நான் எதுக்காகவும் யாருக்காகவும் உன்னை இழக்க தயாரா இல்லை. நீ என் மனசு பூரா இருக்க. ஏதாவது சொல்லி என்ன மூட் பண்ணிடாத. இல்ல விக்ரம், நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, அதை பத்தி இப்ப பேச வேணாம். உன் ட்ரெஸ் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. நீ ஒரே ஒரு ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருக்க. இந்தா, உனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை வச்சுக்கோ. இல்ல விக்ரம், எனக்கு வேணாம். ஏய் பிரீத்தி, என்னாச்சு உனக்கு? நான் ட்ரெஸ் வாங்கி கொடுக்க கூடாதா? நான் வாங்கி கொடுத்தா போட்டுக்க மாட்டியா? இல்ல விக்ரம்,
இனிமே நமக்குள்ள வேற எதுவுமே வேணாம். யாராச்சும் பார்த்து என்னால எதுவும் பிரச்சனை ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் எதுவும் ஆகாது. பிடி பிரீத்தி. இதுக்கு தான் நான் பயந்துட்டு இருந்தேன். பயந்த மாதிரியே நடந்துருச்சு. இப்போ பிரீத்தியை அடிச்சு இந்த வீட்டை விட்டு அம்மா விரட்ட போறாங்க பாரு.